ஹாய் ஹலோ. நம்ம நவி கோட் ஃபார்ம்ஸில் நம்ம இயர்லி மார்னிங்காக ஒரு 7 to 7:30 எந்திரிச்சு நம்ம வச்சுருக்க ஆடுகளுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம புதுசாக வாங்கியிருக்க பியா தீவனம், இந்த தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் இருக்குது. இந்த தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால ஆடுகள் வந்து சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனி ஆட்டுக்கும் அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ஆட்டுக்கு இவ்வளோ கிராம்னு நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டிருக்க அளவு கோவலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு மெஷர் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 கிராம் அப்படிங்கிற விதத்தில் நான் பிரித்து, அது வந்து ரொம்ப பவுடராக இருக்கிறதுனால ஆடு வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஒரு எப்படி சொல்லணும், ஒரு பவுடராக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டாக உள்ள மாதிரி நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக வாட்டர் விட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜமுனாபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வைக்கிறேன். போயருக்கு வந்து ஒரு 150 கிராம் வைக்கிறேன். இது வச்சோன்னே பார்த்திங்கன்னா வெறும் பவுடராக வச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. பவுடராக வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட்றதுல கொஞ்சம் டிலே ஆகுது. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ருது. இப்போ நம்மளுக்கு இந்த ஜமுனாபாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவாக உள்ள ஆடு மாதிரி இருக்குது. சென்சிட்டிவ் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, மற்ற ஆடுகள் சாப்பிட்ற வேகத்தை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிடுது. அதனால் வந்து வாட்டர் ஆட் பண்ணி வச்சதுலேருந்து இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈக்குவலாக ஈவனாக சாப்பிட்ருது. இப்போ நீங்கள் இந்த போயரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி சாப்பிட்டுருக்குன்னு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த தீவனத்தை வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் அந்த தீவனத்தை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கிடா ஆடு 2 ஜமுனாபாரி பெண்குட்டி, அடுத்தது கொடியாட்டில் 2 பெண்குட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரால். இந்த குராலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு 100லேருந்து 150 கிராம் மெனியில் வச்சோன்னே அந்த ஆடுகள் வந்து அதை எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பார்த்தா, போன வாட்டி நம்ம வாட்டர் கலந்து வச்சோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பவுட்ரு மட்டும் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நம்ம இதில் வச்சிடுறோம். நம்மளோட கிடாவும் பார்த்திங்கன்னா நல்லா அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுது. இப்போ அந்த தீவனத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், நிறையா ஹைலி ப்ரோட்டீன் உள்ள தீவனமாக இருக்குது. நான் அதை ஒரு வாரமாக வச்சிக்கிட்டுருக்கேன். நல்லாவே ஆடுகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகை அமைப்பை வந்து காலையிலே க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் இதை நான் வந்து க்ளீனிங் ப்ராசஸில் அடுத்தது இது பண்ணணும். நீங்கள் வந்து ஆடு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஆடை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயர்லி மார்னிங்கில் எந்திரிச்சு நீங்கள் இது உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி இருக்குல்ல, போயரோட குட்டி 15 நாள் தான் ஆகுது. அந்த 15 நாள் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வந்து இந்த தீவனத்தை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்னென்னா சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு அதோட க்ரோத் எப்படி நல்லாயிருக்கும். பிறந்தவொடனே ஒரு 15 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே தீவனம் வச்சு இதுலேருந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் எதுவும் சாப்பிடல. இது வந்து நார்மலாக எப்பொழுதும் ஆடுகள் புழுக்க போடுற மாதிரி இந்த புழுக்க போடையும் ஆரம்பிச்சிடுச்சு. பிறந்த குட்டிகள் எப்படியும் ஒரு எல்லோ கலரில் தான் மோஷன் போகும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் புழுக்கையாக வந்துச்சு. நம்ம சேலம் கருப்பு ஒரு கொடியாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாயாடுகள் வச்சுருக்கோம். அப்போ அந்த தாயாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் இதாக இருக்குது, குட்டி போடுற சினையாக இருக்குது, 4 மாதம் சினையாக இருக்குது. இந்த ஆடுகளுக்கு சினை ஆடுகளுக்கு இதை வைக்கிறதுனால என்ன அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னால், குட்டியோட க்ரோத்துங்கிறது நல்லாயிருக்கும். நல்லா இப்போ எடுக்க முடியும், ப்ரீட் எடுக்க முடியும். பால் கறவை திறனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக ஆட்டுக்கு ஏர்லி மார்னிங்கில் வேப்பந்தழை வெட்டி வைக்கிற மாதிரி நம்ம வேப்பந்தழை போய் வெட்டிட்டு வந்து வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறம் இந்த வேப்பந்தழையெல்லாம் நல்லா சாப்பிடும் ஆடு. இது எதுக்காகனா, ஆட்டோட வயிற்றில் உள்ள கீரிப்பூச்சி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வேப்பந்தழை வச்சிட்டோன்னா, வேப்பந்தழை நல்லா சாப்பிட்டுச்சுன்னா கீரிப்பூச்சி குறைஞ்சிரும். தேங்க்யூ. நான் இப்போ ஆட்டு பண்ணை தொழில் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆடுகள் ஆரம்பித்தேன். அடுத்து ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரீடுகளாக நல்லா சூஸ் பண்ணி வாங்க ஆரம்பித்து இப்போ ஒரு நல்ல நிம்மதியாக இருக்குது. இயர்லி மார்னிங்கில் எந்திரிச்சோம், ஒரு நிம்மதியான ஒரு வேலையை பார்த்தோம், ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஃபண்டாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து நம்மளோட பழகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த தொழில் நீங்கள் தொடங்குனீங்கன்னா கொஞ்சோண்டு இடம் போதும், இந்த ஃபீடை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே
அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத்னஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர உங்களுக்கு இதாகாது. தேங்க்யூ.